the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் யோபு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது தேமானியன் ஆகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறேன். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். சிங்கத்தின் கர்ஜிப்புக்கும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும். பால சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போ. கிள சிங்கம் இறை இல்லாமையால் மாண்டு போ. பால சிங்கங்கள் சிதறுண்டு போ. இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில், ரா தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. என் உடலின் மயிர் சிலிர்த்தது. அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது. ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. தம்முடைய தூதரின் மேலும் புத்தியினத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவை அடைகிறார்கள். அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ? ஞானம் அடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் யோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோபு 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த யோபுவுக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள். எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார். இவங்க 3 பேரும் அவங்க யோபு கஷ்டப்படுறத பார்த்து, அவன் கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்க வராங்க. பார்க்க வந்து தூரத்தில் பார்க்கும்போது அவன் உருக்குலைந்து இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அதிக வேதனைப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 7 நாளும் அவன் அருகிலே உட்கார்ந்து ஒன்றும் பேசாமல் இருந்தார்களாம். ஏன் சொன்னால் அவனுக்கு வந்தது மகா கொடிய துக்கம் என்று சொல்லி அவர்கள் கண்டார்கள். அதனால நண்பனுக்கு என்ன சொல்லணும், என்ன ஆறுதல் சொல்லணும்னு தெரியாதபடிக்கு 7 நாளும் அவன் அருகிலே அமைதலாக அமர்ந்திருந்தார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோபு பாருங்க, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று தேவனால புகழப்பட்டவன், தேவனால சாட்சி பெற்றவன். ஆனால் அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவன் சொத்தை இழந்தான்,
தன் ஆஸ்தியை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய மனைவியுடைய அன்பை இழந்தான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து தன் சரீரத்தில் எரிபந்தமான கொப்பளங்கள், ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருக்கிற பரிதாபமான நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த 3 பேரும் ஃப்ரெண்டுன்னு பார்க்க வந்தாங்க. வந்துட்டு இந்த எலிப்பாஸ் இந்த 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா யோபுவை குறை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அவனே உடைந்து போன மனநிலைமையில எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமே, சரீரத்திலையும் சுகத்தை இழந்துட்டோமேன்னு சொல்லி மனம் உடைந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில ஜனங்கள் சொல்ற ஒரு காரியம் என்ன? நீ என்னவாது தவறு செய்திருப்ப. அப்படிதான் இந்த எலிப்பாஸ் சொல்றான். அதாவது நீ இந்த பூமியில ஏதாவது அநியாயம் செய்திருப்ப, அதனாலதான் அந்த பலனை நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு 8ஆம் வசனத்துல, யோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றான்? நான் இது வரைக்கும் பார்த்தபடி எல்லாம் தப்பு செஞ்சா அவங்க என்ன செய்யறாங்களோ அதை அறுக்கிறாங்க அப்படின்றத அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பனா என்ன அர்த்தம்? நீ ஏதோ தப்பு செய்திருக்கிற, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொல்லி அவனை வார்த்தைகளால ஈட்டியை வைத்து குத்துறது போல அவன் குத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, 17ஆவது வசனத்துல சொல்றாரு, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ, மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ. பாருங்க, அதாவது நீ என்ன பெரிய ஆளா, நீ பெரிய நீதிமானா அப்படின்ற மாதிரி அவனை அநேக கேள்விகளை கேட்டு அவனை என்ன பண்றாரு, அந்த எலிப்பாஸ்ன்ற நண்பன் மனத்தை, யோபுடைய மனசை உடைக்கிறாரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவர் இந்த அதிகாரம் முழுவதும் யோபுவை குறை சொல்லியே தீர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோபு காலத்துல மட்டும் இந்த காரியம் நடக்கல, இன்னைக்கு நம்மளுடைய காலத்திலையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருத்தர் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது, கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, அவருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது, இல்லாவிட்டால் உண்மையான விசுவாசியா இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, நீ ஏதோ பாவம் செஞ்சிட்ட, ஏதோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் செஞ்சிட்ட. இல்லைன்னா அவங்க நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னா என்ன தப்பு செஞ்சாங்களோ அதனால தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, இந்த நோய் வந்துருச்சு. வாய்க்கூசாமல் சொல்கிற ஒரு வார்த்தை, அடுத்தவங்க மனசு பாதிக்கப்படுமே, அவங்க மனசு வேதனைப்படுமேன்னு இன்னைக்கு நினைக்கிற ஆட்கள் இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா மனிதனுடைய அன்பு தனிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்பு இல்லாததுனால தான் அவங்க அந்த கொடூரமான வார்த்தைகளை அவர்கள் தூக்கி விசிறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில ஊழியக்காரர்கள் சிக்காயிட்டாங்கன்னா கேட்பாங்க, ஏன் அவர் வியாதியாப்பட்டுட்டாரு, அவர் ஆண்டவருக்கு பிரியமா ஏதோ செய்துட்டாரு, வேண்டாத காரியம் செஞ்சிட்டாரு, அதனாலதான் அவர் வியாதியாப்படுத்திட்டாரு. அதாவது அவங்க கொஞ்சமும் யோசிக்காம பேசுவாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாரையெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு முன் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, இதுக்கு யார் காரணம் ஆண்டவரே? நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால தயவு செய்து யாரையும் குறை சொல்லாதீங்க, குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. நாம் இந்த உலகத்துல நம்ம நீதிமானாய், ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால நாம் வாழ்கிறது கடைசி காலம். எங்கு பார்த்தாலும் அழிவு, நாசமோசங்கள்,
மனிதர்களை அதாவது ஈவு இரக்கம் இல்லாமல் வெட்டி கொள்கிறதை பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளோ நாட்டில் அநியாயம் நடக்குது, அக்கிரமங்கள் நடக்குது, கேள்விப்படுகிறோம். ஆனாலும் இதெல்லாம் ஆண்டவர் வருகைக்கு சமீபமாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும், மற்றவர்களை குறை சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கருமையான தெய்வ பிள்ளைகளை, மற்றவர்களை குறை சொல்லாமல் நம்மிடத்தில் இருக்கிற மீறுதல்களை, நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்களை நாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி ஒப்புரவாகவும், ஆண்டவருடைய ரகசிய வருகையில் அவரோடு கூட நாம் பறந்து போவோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு குற்றம் சொல்லி குறை சொல்லி கொண்டு திரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்க, ரட்சிங்க ஆண்டவரை. அப்பா தகப்பனே, ஒருத்தர் ஆண்டவரை பட்சிக்கிற ஓநாய்களை போல ஆண்டவரை அப்பா தகப்பனே மற்றவருடைய குற்றத்தையே தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார்களே ஏசப்பா, அப்படிப்பட்ட நபர்களை தொடுவீராக, ரட்சிப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற எலிப்பா சமாதி இருக்கக்கூடிய ஆண்டவரே ஜனங்களை ரட்சிப்பீராக ஆண்டவரை. அப்பா, உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற யோபுவை இன்னும் உடைத்து ஆண்டவரை அப்பா வேதனைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுவீராக டாடி. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாள்ல ஆன்லைன்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் ஆண்டவரே இப்படி குறை சொல்லிட்டு ஆண்டவரே மற்றவங்களை தூத்தி திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவளுடைய ஜீவியம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த நாள்ல படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரை. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று இணையட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, குடித்து வேலைகளை இழந்து குடும்பத்தை இழந்து இருக்கிற பிள்ளைகள் அந்த குடியிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன்ல விடுதலையை கொடுப்பீராக டாடி. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறப்பா ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிற வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு வேலை தேடிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஜாபை கட்டளையிடுங்க ஆண்டவரை. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே +2 முடிச்சுட்டு காலேஜுக்காக தேடிக்கொண்டு இருக்கிற அப்பா தகப்பனே ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு என்ன படிக்கணுமோ அந்த காலேஜில் சீட்டு கிடைக்க கிருபை கொடுங்க டாடி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எல்லா பண தேவைகள் பரத்திலிருந்து சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அவையாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன்.